Good morning, students. First, we can see the spermatogenesis. The formation of sperm is called as spermatogenesis. The spermatogenesis is a sequence events of the seminiferous tube. Spermatogenesis எங்கே நடக்குது? Seminiferous tubeக்குள்ளே நடக்குது. Of the testis, இந்த seminiferous tube எங்கே இருக்குது? Testisக்குள்ளே இருக்குது. To produce male gamete that is called sperms. ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்னு என்னென்னா ஸ்பேம் உற்பத்தி பண்ணுறது. இது எங்கே நடக்குதுன்னா டெஸ்டிஸ்குள்ளே செமினிஃபரஸ் டியூப்குள்ளே நடக்குது. டியூரிங் த டெவலப்மெண்ட், இது வளரும்போது த பிரைமார்டியல் ஜெர்ம் செல்ஸ் டு மைக்ரேட் டு தி டெஸ்டிஸ் பிகம் இம்மெச்சூர் ஜெர்ம் செல்ஸ் கால்ட் ஸ்பேம் மதர் செல்ஸ் ஆர் ஸ்பெர்மட்டோகோனியா. இந்த பிரைமார்டியல் ஜெர்ம் செல்ஸ் அப்படின்னு ஒரு செல்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து டெஸ்டிஸ்குள்ளே வந்து ஸ்பேம் மதர் செல்ஸாக மாறுது. அந்த ஸ்பேம் மதர் செல்லுக்கு பேர் ஸ்பெர்மட்டோகோனியா செல்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இந்த இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் செமினிஃபரஸ் டியூப், இது எங்கே நடக்குது? செமினிஃபரஸ் டியூப்குள்ளே நடக்குது. த ஸ்பெர்மட்டோகோனியா பிகன் டு அண்டர்கோ தி மைட்டோசிஸ் டிவிஷன் த அட் பியூபர்ட்டி அண்ட் கண்டினியூ டு தி த்ரூ அவுட் லைஃப். இந்த ஸ்பெர்மட்டோகோனியா மைட்டோசிஸ் செல் டிவிஷனில் நடந்து பியூபர்ட்டியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அட் திஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், the spermatogonia migrate to among the Sertoli cells towards the central lumen of seminiferous tube, become modified and enlarged to the primary spermatozoa. First ஸ்டேஜில் இந்த ஸ்பெர்மட்டோகோனியா செல்ஸும் ப்ளஸ் செர்டோலி செல்ஸும் ரெண்டு சேர்ந்து செமினிஃபரஸ் டியூபோட சென்டர் பகுதியில் வந்து மைட்டாசிஸ் செல் டிவிஷன் மூலிமா ரெண்டு செல்லை பிரியுது. அதுக்கு பேர் பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்பெர்மட்டோகோனியா செல்ஸு மைட்டாட்டிக் செல்ஸும் ரெண்டாக பிரியுது. அதுக்கு பேர் பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி படித்தோம் இல்லையா, அதான். விச் அண்ட் டிப்ளாய்டு, டிப்ளாய்டுன்னு என்ன? 2n. டிப்ளாய்டுன்னு என்ன? 2n, 46 குரோமோசோம்ஸ். 23 பேர்ஸ் ஆர் 46 குரோமோசோம். 23 ஜோடி போட்டோம்னா 46 குரோமோசோம்ஸை வந்து செட்டில் ஆகுது. இதுதான் சரியா. Some of the primary spermatocytes undergo first meiotic division to form two secondary spermatocytes, that is haploid with 23 chromosomes each. Primary spermatocytes meiosis first division அப்படிங்கிற டிவிஷனுக்குள்ளே போகுது. இது 2n இருக்குது. இதுக்கப்புறமா இது ரெண்டாக டிவைட் ஆகுது மியாசிஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷனில். இது 2n வந்து n நம்பராக மாறுது. அப்போ இதில் எத்தனை குரோமோசோம் இருக்குது? 23 குரோமோசோம் இருக்குது. இதுக்கு பேர் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேவா? டு ஃபார்ம் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ், தட் இஸ் 23 chromosomes each. The secondary spermatocytes undergo second meiotic division. The secondary spermatocytes second meiotic division உள்ள போகுது to produce 4 haploid spermatids. இந்த செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸு மியாசிஸ் 2 அப்படிங்கிற செல் டிவிஷன் உள்ள போகுது. அப்படி உள்ளே போயிட்டு இது ரெண்டு ப்ரொடியூஸ் பண்ணுது, இது ரெண்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. மொத்தம் 4 ஸ்பெர்மாட்டிட் ஃபார்மேஷன் ஆகுது. ஓகேவா? 4 haploid spermatids ஃபார்மேஷன் ஆகுது. The spermatids are transformed into mature spermatozoa. This process is called spermiogenesis. இந்த ஸ்பெர்மாட்டிட்ஸு ஒரு ஃபங்க்ஷனான ஸ்பெர்மட்டோசோவாவாக மாறுது. இந்த ப்ராசஸுக்கு பேர் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லி பேர். இந்த ப்ராசஸ் பேர் என்ன? ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லி. இது ஒரு 2 மார்க்கில் கேட்போம். இந்த மாதிரி ஸ்பெர்மியோஜெனிசிஸ் நடந்து முடிஞ்ச பின்னாடி இந்த ஸ்பேம்ஸ் எல்லாம் செமினிஃபரஸ் டியூபுக்குள்ளே வந்து சேருது. அதுக்கு பேர் ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு சொல்லி பேர். இதை டெஸ்ட்னு சொல்லி படித்தோமா? நம்ம சொன்னதெல்லாம் இந்த செமினிஃபரஸ் டியூப்கள் நடந்துகிட்ருக்கு. இது நடந்து முடிஞ்சு ஸ்பேம் வெளியில் வருது. இதுக்கு பேர் ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு பேர் என்ன? ஸ்பெர்மியேஷன். த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் டேக்ஸ் அபவுட் 64 days. இந்த மாதிரி மொத்த நிகழ்ச்சியும் உருவாகிறதுக்கு மொத்தம் 64 நாள் ஆகும். ஒரு ஸ்பேம் ஸ்டார்டிங் ஸ்டேஜிலேருந்து ஃபுல் ஸ்டேஜ் வரை வளர்கிறதுக்கு 64 நாள் ஆகும். At any given time, different regions of seminiferous tubes contain spermatocytes different stage of the development. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நிறைய ஸ்பெர்ம்ஸ் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். The sperm production remains nearly constant rate of 2 million sperms per day. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி 200 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் உற்பத்தி ஆகும் மேலுக்கு.
ஒரு நாளைக்கு எத்தனை ஸ்பேம் உற்பத்தி ஆகுது? 200 மில்லியன் ஸ்பேம்ஸ் உற்பத்தி ஆகுது. இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபீமேலுக்கு 13 வயசில் ஸ்டார்ட் ஆகும், மேலுக்கு 14 ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஃபீமேலுக்கு 18 கார்டு உன்னோட தான். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிக்கிட்டேன்னா, ஃபீமேலுக்கு 13 வயசில் ஸ்டார்ட் ஆகும், மேலுக்கு 14 வயசில் ஸ்டார்ட் ஆகும். இது யார் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டேன்னா, ஹைப்போதலமஸ் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்குது. இந்த ஹைப்போதலமஸ் கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் செக்ரேட் பண்ணும். அது வந்து நேராக பிட்யூட்ரி வந்து சேரும். பிட்யூட்ரியில் 2 இருக்குது, ஆன்டீரியர் பிட்யூட்ரி, போஸ்டீரியர் பிட்யூட்ரின்னு சொல்லி 2 இருக்குது. அதில் ஆன்டீரியர் பிட்யூட்ரி வந்து சேரும். இந்த ஆன்டீரியர் பிட்யூட்ரி வந்து கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்கும். சரியா? அது வந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேஷன் ஹார்மோன் அப்படிங்கிற ஹார்மோனும் லூட்டினேசிங் ஹார்மோன் அப்படிங்கிற ஹார்மோனும் சுரக்கும். இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேஷன் ஹார்மோனு லூட்டினேசிங் ஹார்மோனு டெஸ்டிஸை போய் ரீச் ஆகும். டெஸ்டிஸ் வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணும். இதுக்கு பேர் தான் பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லி. இது 13 வயசில் நடக்கும். சரியா? இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஸ்டார்ட் த ஏஜ் ஆஃப் பியூபர்ட்டி. அவங்க ஏஜ் அட்டன் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகும். இனிஷியேட்டட் பை இன்க்ரீஸ் த ரிலீஸ் ஆஃப் கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் பை ஹைப்போதலமஸ். ஹைப்போதலமஸ் கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது. இது நேராக ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டில் போய் சேர்ந்துட்டு அது வந்து கிளாண்டை செக்ரீட் பண்ண வைக்குது. என்னென்னா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேஷன் ஹார்மோன் அப்படிங்கிற ஹார்மோனையும் லூட்டினேசிங் ஹார்மோன் அப்படிங்கிற 2 ஹார்மோனையும் செக்ரீட் பண்ண வைக்குது. இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேஷன் ஹார்மோன் டெஸ்டிகுலர் க்ரோத் அப்படிங்கிற டெஸ்டிஸ்குள்ளே போய் ஆண்ட்ரோஜன் பைண்டிங் ப்ரோட்டீன் அப்படிங்கிற ப்ரோட்டீனை செர்டோலி செல்ஸு சுரக்க வைக்கும். இந்த ப்ரோட்டீன் சாப்பிட்டு தான் ஸ்பெர்ம் வளரும். இட் ஹெல்ப்ஸ் தி ப்ராசஸ் ஸ்பெர்மியோஜெனிசிஸ். சரியா? இது வந்து ஸ்பெர்மியோஜெனிசிஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த லூட்டினேசிங் ஹார்மோன் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டால், இது நேராக லீடிங் செல்ஸை போய் தூண்டி விட்டு டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோனை செக்ரேட் பண்ண வைக்கும். இந்த டெஸ்டோஸ்டிரோன் தான் இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வச்சுருக்கும். சரியா? நான் சொல்கிறது புரியுங்களா இல்லையா? ஃபஸ்ட்டு ஹைப்போதலமஸ் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்குது. அது கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் அப்படிங்கிற ஹார்மோனை 13 வயசில் செக்ரேட் பண்ணுது. இது நேராக பிட்யூட்ரி போய் தூண்டி 2 ஹார்மோனை சுரக்க வைக்குது. ஒன்று ஃபாலிக்கல் ஸ்டிமுலேஷன் ஹார்மோன், இன்னொன்று லூட்டினேசிங் ஹார்மோன். இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேஷன் ஹார்மோன் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செர்டோலி செல்ஸ்னு ஒரு செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸை போய் தூண்டி விட்டு ஆண்ட்ரோஜன் பைண்டிங் ப்ரோட்டீன் அப்படிங்கிற ப்ரோட்டீனை சுரக்க வைக்குது. இதுதான் ஸ்பெர்மியோஜெனிசிஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த லூட்டினேசிங் ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா, லீடிங் செல்ஸை போய் தூண்டி விட்டு டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோனை செக்ரேட் பண்ண வைக்குது. இதுதான் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் முழுவதையும் கண்ட்ரோலில் வச்சுருக்கு. இதுதாங்க ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஓகேவா? இதுக்கு பேர் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இப்படியெல்லாம் உருவானது தான் என்ன உருவாகும்? ஸ்பெர்ம் உருவாகும். சரியா? அந்த ஸ்பெர்ம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்மட்டோசோவா. இதுதாங்க ஸ்பெர்ம் ஸ்ட்ரக்சரு. ஓகேவா? இது செமினிஃபரஸ் டியூப்குள்ளே எடுத்த ஸ்ட்ரக்சரு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்மட்டோசோவாவை பார்க்கலாம். ஸ்பெர்ம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இது ஹெட்டு, இது மிடில் பீஸு, இது டெயில். இது ஸ்பெர்மோட ஹெட் ரீஜன், இது மிடில் பீஸ் ரீஜன், இது டெயில் ரீஜன். ஓகேவா? ஹெட்டு பார்த்திங்கன்னா ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்கும். இதுக்கு மேலே ஒரு கிளாண்டுலர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு பேர் அக்ரோசோம் அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு பேர் என்ன? அக்ரோசோம். நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும். இது கழுத்து பகுதி. சரியா? இது மிடில் பீஸ் அப்படின்னு சொல்லி பேர். இதுக்குள்ளார மைட்டோகாண்ட்ரியா நிறைய ப்ரெசென்ட் ஆகிடும். சுற்றி ஸ்பைரல் ஷேப்பில் மைட்டோகாண்ட்ரியா ப்ரெசென்ட் ஆகிடும். மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணுன்னா ஏடிபி ஃபார்மேஷன் பண்ணும். ஏடிபி ஃபார்மேஷன் பண்ணால் சக்தி வரும், எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி வச்சு ஸ்பெர்ம் ஒரு இடத்துல எடுத்து மூவ் ஆகும். இது டெய்லு. டெய்ல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் பின்னாடி நகர்ந்து போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரி, இந்த மாதிரி
ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்மோடோசோம். இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஷின். சரியா, அதை பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்மோடோசோவன். த ஹியூமன் ஸ்பெர்ம் இஸ் மைக்ரோஸ்கோபிக். மைக்ரோஸ்கோபிக்னு என்ன, கண்ணுக்கு தெரியாது, மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஃப்ளாஜெல்லேட்டட், இதுக்கு ஃப்ளாஜெல்லாம் இருக்குது. மொட்டையில்னா நகர்ந்து போகக்கூடிய அப்படின்னு அர்த்தம், கேமிட். சரியா, ஹியூமன் ஸ்பெர்ம் அப்படிங்கிறது மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கக்கூடிய ஃப்ளாஜெல்லாம் இருக்கக்கூடிய நகர்ந்து போகக்கூடிய ஒரு கேமிட்டு. த ஹோல் பாடி ஆஃப் ஸ்பெர்ம் இஸ் என்வலப்டு பை பிளாஸ்மா மெம்பரின். சரியா, ஸ்பெர்மை சுற்றி ஒரு பிளாஸ்மா மெம்பரின் ஒரு அவுட்டர் கவரேஜில் கவர் ஆகிடும். சரியா, அண்ட் இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஹெட், நெக் அண்ட் டெயில். இது 3 இடத்துல இருக்குது. ஒன்று ஹெட்டு, 3 பகுதியை பிரிக்கிறது, தலை, கழுத்து, வால் அப்படின்னு 3 பிரிக்கிறது. த ஹெட் கம்பேர்ஸ் 2 பார்ட்ஸ், நேம்லி அக்ரோசோம் அண்ட் நியூக்ளியஸ். தலையில் 2 பார்ட் இருக்குது, ஒன்று அக்ரோசோம், இன்னொன்று நியூக்ளியஸ் அப்படின்னு 2 பகுதி. அக்ரோசம்னு என்ன, ஸ்மால் கேப்லெக்ஸ் பாயிண்டட் ஸ்ட்ரக்சர் ப்ரெசன்ட் ஆன் தி டிப் ஆஃப் தி நியூக்ளியஸ். நியூக்ளியஸுக்கு மேலே டிப்பில் அக்ரோசோம்னு ஒரு பகுதி இருக்குது. இட் இஸ் ஃபார்ம்டு பை மெயின்லி கோல்கி பாடி. இந்த அக்ரோசோம் எது உற்பத்தி பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோல்கி பாடின்னு ஒரு செல் ஸ்ட்ரக்சர் படிப்பீங்க, கோல்கி காம்ப்ளெக்ஸ்னு. அதுதான் அக்ரோசோமை ஃபார்மேஷன் பண்ணுது. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. அப்படி ஸ்பெர்மாட்டிட் ஸ்டேஜில் இது கோல்கி காம்ப்ளெக்ஸை ஃபார்மேஷன் பண்ணுது. இது கண்டெய்ன் ஒரு என்ஜைம் தட் இஸ் கால்ட் ஹையாலூரினிடேஸ் அப்படிங்கிற ஒரு என்ஜைம் இருக்குது. அக்ரோசோம்குள்ளார ஹையாலூரினிடேஸ் அப்படிங்கிற ஒரு என்ஜைம் இருக்குது. இதுதான் ஓவத்தை கிழிச்சிட்டு உள்ளே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இட் இஸ் எ புரோட்டியோலைட்டிக் என்ஜைம். புரோட்டியோலைட்டிக்னா புரோட்டீனை கரைக்கக்கூடிய என்ஜைம். இட் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் ஸ்பெர்ம் லைசின். இது பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பெர்ம் லைசின் அப்படிங்கிற பேரில் கூப்பிடுவாங்க. விச் ஹெல்ப்ஸ் டு பெனிட்ரேட்னா உள்ளே தொலைச்சிட்டு போகிறது. ஃபார்ம் ஓவிங் டூரிங் ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது இந்த ஃபீமேல் கேமெட் ஓவத்தை பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போகிறதுக்கு இந்த என்ஜைம் தான் ஹெல்ப் பண்ணுது. த நியூக்ளியஸ் இஸ் ஃப்ளாட் அண்ட் ஓவல். இதுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸ் ஃப்ளாட்டாக இருக்கும், வட்ட வடிவத்தில் இருக்கும். த நெக் இஸ் வெரி ஷார்ட். கழுத்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ப்ரெசன்ட் அண்ட் பிட்வீன் த ஹெட் அண்ட் மிடில் பீஸ். இது தலைக்கும் மிடில் பீஸுக்கும் நடுவில் இருக்குது. இட் கண்டெய்ன்ஸ் ப்ராக்சிமல் சென்ட்ரியோல். இந்த கழுத்து பகுதியில் 2 சென்ட்ரியோல் இருக்குது. ஒன்று ப்ராக்சிமல் சென்ட்ரியோல், இன்னொன்று டிஸ்டல் சென்ட்ரியோல். இந்த ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபெர்டிலைசேஷன் நடந்து முடிஞ்ச பின்னாடி ஃபஸ்ட்டு செல் டிவிஷனை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது நியூக்ளியஸ் நோக்கி இருக்கும். டிஸ்டல் சென்ட்ரியோல் என்ன பண்ணணும்னா ஆக்சியல் ஃபிலமெண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ணும், அச்சோ செயல்படும். The proximal centriole towards the nuclei, இது நியூக்ளியை நோக்கி இருக்கும், which plays a role in first cell division in zygote to zygote. இது ஃபெர்டிலைசேஷன் நடந்து ஜைகோட்டை ஃபார்மேஷன் ஆன பின்னாடி ஃபஸ்ட்டு செல் டிவிஷனை ஸ்டார்ட் பண்ணி வைக்கும். இது ப்ராக்சிமல் சென்ட்ரியோல். டிஸ்டல் சென்ட்ரியோல் என்ன பண்ண சொல்லிக்கிட்டேன்னா கிவ் ரைஸ் டு ஆக்சியல் ஃபிலமெண்ட் ஆஃப் தி ஸ்பெர்மோட அச்சா இது செயல்படும். இந்த மிடில் பீஸ்க்குள்ள நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்குது, போசஸ் மைட்டோகாண்ட்ரியா. ஸ்பைரலி ட்விஸ்டட், வளைஞ்சு சுஸ்டார மாதிரி இருக்கும். அரௌண்ட் தி ஆக்சியல் ஃபிலமெண்ட், ஆக்சியல் ஃபிலமெண்ட்டை சுற்றி இது ப்ரெசென்ட் ஆகும். இதுக்கு பேர் மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பைரல் அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு பேர் என்ன, மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பைரல் அல்லது நெபர்கேன் அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு பேர் மைட்டோகாண்ட்ரியல் ஸ்பைரல் அல்லது நெபர்கேன் அப்படின்னு சொல்லி பேர். இது என்ன பண்ண சொல்லுங்க, இட் ப்ரொடியூஸ் எனர்ஜி ஃப்ரம் தி ஃபார்ம் ஆஃப் ஏடிபி மாலிகுல் ஃப்ரம் தி மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். இந்த மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ண சொல்லி கேட்டிங்கன்னா ஏடிபி ஃபார்மேஷன் பண்ணுது. இந்த ஏடிபி எதுக்கு பயன்படுகிறது, முன்னாடி ஸ்பெர்ம் நீந்திட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு அடுத்து லாஸ்ட் பார்ட் டெய்ல் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்பெர்ம். இந்த 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸ்பெர்ம்லேயே ரொம்ப நீளமான பகுதி இது டெய்ல். அண்ட் இட் இஸ் ஸ்லெண்டர் அண்ட் டேப்பரிங். டேப்பரிங்னா சாய்வான பகுதியாக இருக்கும். இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் சென்ட்ரல் ஆக்சியல் ஃபிலமெண்ட் கால்ட் ஆக்சோனிமி. சரியா, நடுவில் ஒரு அச்சு இருக்குது, அதுக்கு பேர் ஆக்சோனிமி அப்படின்னு சொல்லி பேர். அண்ட் இட் இஸ் அவுட்டர் ப்ளோஸ்டோபிளாஸ்மிக் ஷீத். இதில் புரோட்டோபிளாசம் வெளி ஷீத்தாக ப்ரெசென்ட் ஆகும். த லேசிங் மூமெண்ட் ஆஃப் தி டெய்ல் புஷ் த ஸ்பெர்ம் டு ஃபார்வர்ட். சரி, இந்த ஸ்பெர்ம் வாழை அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்த்தி ஸ்பெர்மை முன்னாடி நகர்த்துது.
This human male ejaculates about 200 to 300 million sperms during coitus. ஒரு டைம் வந்து ஸ்பேம் வெளியில் வரப்போ எவ்வளோ ஸ்பேம் இருக்குன்னு சொல்லி காட்டினா 200 to 300 மில்லியன் ஸ்பேம் ஒரு டைம் வெளியில் வரும். It is estimated that the 60% of sperm most have normal shape, which is last 40% is so vigorous mortality and normal fertility. இந்த 200 மில்லியன் ஸ்பேமும் ஃபங்க்ஷனாக இருக்காது. அதில் 60% ஸ்பேம் மட்டும்தான் முழுசாக வளர்ந்துருக்கும், மீதியெல்லாம் முழுசாக வளராமல் இருக்கும். அந்த 60%ல் 40% மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், மீதியெல்லாம் வீக் ஆகிடும். மீதி 20% வீக்காக இருக்கும். சரியா? இந்த மாதிரி தான் பர்சன்ட் ஆகிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் ஒரு 1 மார்க்கு. ஸ்பேம் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் ஹியூமன் செல். இந்த 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸ்பேம் தான் உடம்புல இருக்கிறது ரொம்ப ஸ்மாலஸ்ட் செல். லார்ஜஸ்ட் செல் வந்து பார்த்திங்கன்னா ஓவம். சரியா? ஸ்மாலஸ்ட் செல் வந்து ஹியூமன் ஸ்பேம், லார்ஜஸ்ட் செல்லு ஹியூமன் எக். ஓகேவா? இந்த மாதிரி தான் ப்ரெசென்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்னொரு டூ யூனோ பாக்ஸ் பார்த்தலாம். ஃபீமேல் வந்து பிறக்கும்போது, குழந்தைய பிறக்கும்போது அதுக்குள்ளார ஓவம் கருமுட்டை உற்பத்தி ஆகிரும். எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மில்லியன் கணக்கான எக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மேலுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஃபீமேலுக்கு அப்படி இல்லை. குழந்தை பிறக்கும் போதே கருமுட்டை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டாக அவங்க உடம்புலேயே உற்பத்தி ஆகும். அதுக்கப்புறம் உற்பத்தி ஆகாது. ஒரு மில்லியன் கணக்கான எக்கு நீங்கள் குழந்தையாக இருக்கும்போதே உற்பத்தி ஆகிரும். அப்புறம் ஒவ்வொன்றா அழிஞ்சிட்டே வந்துடும். ஒவ்வொரு எக்கு அழிஞ்சிட்டே வந்துடும். நீங்கள் வந்து ஒரு 16 வயசு இருக்கும்போது, 13 வயசு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000 to 40,000 இருக்கும். அப்புறம் 25 வயசு வரப்போ 300 to 400 இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போயிடும். ஓகேவா? இதுதான் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் மில்லியன் ஆஃப் எக்ஸ் உமன் போஸ் டியூரிங் பர்த். குழந்தை பிறக்கும் போதே மில்லியன் கணக்கான எக்கு வந்து குழந்தை வயிற்றில் உருவாகுது, பெண் குழந்தை வயிற்றில். ஒன்லி 300 to 400 will ovulate before menopause. கடைசி மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வரும்போது 300 to 400 முட்டைகள் தான் இருக்கும். ஆனால் மேலுக்கு அப்படி இல்லை. அந்த அதர் ஹேண்ட் மேல்ஸ் ப்ரொடியூஸ் மோர் தென் 500 பில்லியன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் their lifespan. ஃபீமேல் வந்து 300 to 400 கருமுட்டை மட்டும்தான் உற்பத்தி செய்ய முடியும். ஆனால் மேலே 500 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் வந்து தன்னோட வாழ்நாளில் உற்பத்தி செய்ய முடியும். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஒரு மனிதனால் எவ்வளோ ஸ்பெர்ம் உற்பத்தி செய்ய முடியும்னு சொல்லிக்கிட்டோம்னா லைஃப் டைம் முழுவதும் 500 பில்லியன் ஸ்பெர்ம் உற்பத்தி செய்ய முடியும். ஆனால் ஒரு ஃபீமேல்னால் 300 to 400 எக்கு மட்டும்தான் உற்பத்தி செய்ய முடியும். இதெல்லாம் 1 மார்க் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.